மை யூடியூப் சேனல் ஸ்டடி வித் ஜானு. இன்றைக்கி நம்ம வந்து டிஎன் 11th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சைட் பை சைட் நான் ஆர்கானிக் ஃபிசிக்கலில் என்னால் முடிஞ்ச எல்லாமே நான் ரிவிஷன் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு பிஃபோர் த குவார்ட்லி எக்ஸாமினேஷன். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இண்டக்டிவ் எஃபெக்ட்லேருந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு பெர்மனண்ட்டான எஃபெக்ட், ஒரு பெர்மனண்ட்டான ஃபெனோமினான். அதாவது நம்மளுடைய ஒரு மாலிக்யூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு அட்ஜசன்ட் பாண்ட் ஒரு ஏதாவது ஒரு ஆட்டம் ஏதோ ஒரு குரூப் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால போலரைசேஷன் ஆஃப் த கோவலன்ட் பாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இதை தான் இண்டக்டிவ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. நான் அப்படியே அதை படித்து காமிச்சு அதோடைய வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்கேனே தவிர அது எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே நம்ம பார்க்கலாம். ஈத்தேனையும் எத்தில் குளோரைடையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈத்தைன் பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH3, இது ஈத்தேன். எத்தில் குளோரைடு CH3 CH2 Cl எத்தில் குளோரைடு இருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஈத்தேனையும் எத்தில் குளோரைடையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஈத்தேனில் இருக்கிற கார்பன் பாண்ட் இருக்கு இல்லையா, ஈத்தேனில் இருக்கிற கார்பன் பாண்ட் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போலாராக கிடையாது. போலார்னா என்னதுன்னா இப்போ இங்கே கார்பன் இங்கே ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது போலார்னு சொல்லலாம். அதாவது இங்கே இருக்கிற ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயம் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது பொலாரிட்டின்னு ஒன்று க்ரியேட் ஆகும். அதனால அதை போலார்னு சொல்லுவோம். பட் இங்கேயும் கார்பன் தான், இங்கேயும் கார்பன் இருக்கும்போது அங்கே போலார் நேச்சர் ஆர் பொலாரிட்டிங்கிறது ஒரு இருக்கவே இருக்காது. பட் இந்த கேஸ் ஆஃப் எத்தில் குளோரைடில் நீங்கள் நல்லா உத்து பார்த்தா இங்கே கார்பனுக்கும் குளோரினுக்கும் நடுவில் தான் பாண்ட் இருக்குது. அண்ட் கார்பனும் குளோரினும் வேறு எலமெண்ட்டுங்கிறத தாண்டி குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் கார்பன். பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் ஹாலஜன் ஃபேமிலி இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னு. அப்போ இங்கே ஒரு பொலாரிட்டி கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். அதாவது இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் நேச்சராக இருக்கிறதுனால இந்த குளோரின் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். ஸோ எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும்போது இதுக்கு வந்து பார்ஷியலி நெகட்டிவ் கேரக்டர் வந்துடும். ஏன்னா அது எலக்ட்ரானை வாங்கிக்குது, எலக்ட்ரான் டென்சிட்டி அதுக்கு அதிகமாகுது, நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகுது, பார்ஷியலி நெகட்டிவ் ஆயிரும். பட் கார்பன் கிட்ட இருக்கிற நெகட்டிவான எலக்ட்ரான் வந்து போகுது. ஸோ அது வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுனால கார்பன் வில் பிகம் பாசிட்டிவ். ஸோ இப்போ இந்த கார்பன் பாசிட்டிவானோடனே இது கிட்டேருந்து இங்கே எலக்ட்ரானை குளோரினுக்கு கொடுத்துருச்சு. அப்போ இந்த கார்பன் என்ன பண்ணும், இங்கே இருக்கிற கார்பன் கிட்டேருந்து எலக்ட்ரானை புல் பண்ணிக்கும். அப்போ இது மோர் அண்ட் மோர் பாசிட்டிவாக மாறிடும். இப்போ இதை C1 எடுத்துகிட்டு இதை நீங்கள் C2 அப்படின்னு எடுத்திங்கன்னா குளோரின் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கிறதுனால எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுது கார்பன் கிட்டேருந்து, C1 கார்பன் கிட்டேருந்து. C1 கார்பன் வந்து குளோரின் கிட்ட எலக்ட்ரானை கொடுத்ததுனால பாசிட்டிவாக மாறிடுது. பாசிட்டிவாக மாறினதுனால அது C2 கார்பன் கிட்டேருந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணுது, எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்குது. அப்போ இது வந்து எப்படின்னா ஓரளவுக்கு தான் பாசிட்டிவ் அப்படின்ற சொல்கிறதுக்கு தான் நீங்கள் 2 டெல்டா போட்டு பாசிட்டிவ் போடுறீங்க. லைக் இது வந்து பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ்னா வெரி பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் தான் வரும். அதாவது இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் டிபெண்ட் எஃபெக்ட். டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த எஃபெக்ட் இருக்கும். லைக் நீங்கள் வந்து ஒரு கார்பன்லேருந்து 2 கார்பன் வரைக்கும் இருந்துச்சுன்னா இப்போ இந்த குளோரினுக்கு அப்புறம் 1 கார்பன் 2 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. பட் நம்மளுக்கு ஒரு 4 கார்பன் 4 பாண்ட் போயிடுச்சுன்னா இந்த ஆக்டிவ் குரூப்பான குளோரினுக்கு அப்புறமா ஒரு 4 பாண்ட் அட்ஜசன்ட் பாண்ட் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த எஃபெக்ட் இன்சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். அதனால தான் இது அட்ஜசன்ட் பாண்டுக்கு கிரேட்டஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த டெஃபினிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே அட்ஜசன்ட் பாண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் என்னதான் இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த C1 C2லேயே நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் செப்பரேஷன் பார்ஷியலி பாசிட்டிவாக இருந்தால் இதில் இன்னும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ நம்மளுடைய மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் செப்பரேஷனும் அப்படியே ரேப்பிடாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் அது டிஸ்டன்ஸ் டிபெண்ட் எஃபெக்ட்னு சொல்கிறோம். நம்மளுக்கு ஆக்டிவ் குரூப்பான Cl வந்து எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் அந்த எஃபெக்ட்டு. C1க்கு தான் மோர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் தேன் C2. உங்களுக்கு இது ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட்லேயே வந்து 2 விதமான குரூப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.